BDNF அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ இதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இதை வந்துட்டு நான் லெட்டுன்னு ஏதோ ஒரு லெட்டரில் நான் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் எஸ்ங்கிற லெட்டரில் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இதில் வந்துட்டு எப்போதுமே ஆரோ மார்க் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, ஆரோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 1 அட்டு இல்லைன்னா 6 இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா, ஃபார்முலா வச்சு பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இங்கே என்ன இருக்குது, பி இஃப் ஆர் அப்படின்னு இருக்கா. இப்போ நான் பார்க்குறேன் பி நீ மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்ட மாதிரி எங்கே இருக்குது, இதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்மேட்டுக்கு நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே நெகேஷன் பி கப் ஆர். ஓகேவா, இந்த இடத்துல நான் மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி இருக்க நெகேஷன் அப்படியே தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து 2 ஆரோ மார்க் இருக்குது. ஸோ 2 ஆரோ மார்க் இருந்தால் சிங்கிள் ஆரோ மார்க்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த ஆரோ மார்க்கை நம்ம நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேவா, ஸோ இங்கே 2 ஆரோ மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 2 சைடும் இஃப் தென் இஃபாக இருந்துச்சு அப்படின்னா கியூ இஃப் பி அண்டு பி இஃப் கியூ. ஓகேவா, அதே மாதிரி இங்கே பிஆர் இருக்கிறதுனால ஸோ நான் அதுக்கு தகுந்தாப்புல இங்கே மாற்றிக்கிறேன் அந்த ஃபார்மெட்டில். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு நெகேஷன் இருக்குது, இங்கே ஒரு நெகேஷன் இருக்குது. ஸோ இந்த 2 நெகேஷன் நம்ம அடித்து கொடுத்துக்கலாம். அடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு இஃப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி ஒரு நெகேஷன் அதுக்கடுத்து என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கடுத்து வந்துட்டு ஆர் கேட்டு பி. ஸோ இங்கே இருக்க சிம்பிளை திரும்ப நான் இங்கே போட்டுட்டு கீழே. ஸோ இதுக்கு வந்துட்டு திரும்ப இங்கே என்ன பி இருக்கா, அப்போ நெகேஷன் பி திஸ் கியூ. ஓகேவா, இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து கீழே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பிசிஎன்எஃப் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, பிசிஎன்எஃப் கண்டுபிடிக்க போகிறதுனால ஒவ்வொரு இதுக்கு கீழேயுமே வந்துட்டு ஆர்எஃப் அப்படின்னு போடணும். ஓகேவா, லாஸ்ட்டாக இந்த இதுக்கு கீழே தனியாக ஆர்எஃப், இதுக்கு தனியாக ஆர்எஃப், இதுக்கு தனியாக ஆர்எஃப். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே தான் வரும். இங்கே மட்டும் வந்துட்டு நம்ம ஆர்கேட்டை யூஸ் பண்ணி எஃப்எஃப் சேர்த்துக்குவோம், ஏன்னா நம்ம பிசிஎன்எஃப் கண்டுபிடிக்க போகிறதுனால. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம என்னமா கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நெகேஷன் லாவை யூஸ் பண்ணி எழுதுறது எப்படின்னு பார்க்கணும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். எஃப்ஐ இருந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இதுக்கு எஃப் இருக்கா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்னு பார்க்கணும். பி இருக்குது, ஆர் இருக்குது, இன்னொன்று இங்கே பாருங்கள் பி கியூ ஆர், மொத்தம் 3 இது யூஸ் பண்ணியிருக்கோமா கேரக்டர்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பியும் ஆரும் ஆல்ரெடி இருக்குது. இல்லாத இது என்ன அப்படின்னா கியூ. அதனால ஸோ இந்த நெகேஷன் லால இருக்க மாதிரியே கியூ அண்டு நெகேஷன் கியூ. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்க கியூவும் பியும் இருக்கு, என்ன இல்லை, ஆர் இல்லை. ஓகேவா, ஆர் அண்டு நெகேஷன் ஆர். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா பியும் கியூவும் இருக்கு, ஆர் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் ஆரை போட்டிருக்கேன், ஆர் அண்டு நெகேஷன் ஆர். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம நெகேஷன் இந்த எஃப் இருக்க இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு நெகேஷன் நான் யூஸ் பண்ணி என்ன கேரக்டர் இல்லையோ அந்த கேரக்டரை ஃபில் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் லாவை யூஸ் பண்ணி இதோட சேர்த்து எல்லாத்தையும் எழுதுகிறோம். ஓகேவா, இதை இங்கேயும் இன்னொரு தடவை இதை இங்கேயும் எழுதுகிறோம். ஓகேவா, அதே மாதிரி ஃபைனல் இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் லா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதை வச்சு எல்லாத்தையும் எழுதிடுவோம். எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். காமனாக இருக்கிறத நம்ம அடித்து கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வேறு எங்கேயாச்சும் இருக்குதா, வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே பாருங்கள் பி ஆர் 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 நெகேஷன் கியூ, அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இங்கே பி இருக்குது, ஆர் இருக்குது, நெகேஷன் கியூ இருக்குது, இங்கே நெகேஷன் கியூ இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்து அடுத்த ஸ்டெப்பில் எழுதுறணும். ஸோ இதான் ஃபைனல். ஓகேவா, ஸோ நம்மளோட எஸ் இதுதான். ஓகேவா, இதுதான் பிசிஎன்எஃப். இப்போ இந்த பிசிஎன்எஃப் வச்சுக்கணும். பிசிஎன்எஃப் இதை வச்சுட்டு இப்போ வந்து எஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ மேக்ஸ் டேர்முக்கு நம்ம தான் எழுதணும். இப்போ இங்கே ஆல்ரெடி மேலே பார்க்கணும் என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம மேக்ஸ் டேர்ம் எப்படி எழுதணும் அப்படின்னா பி கியூ வி ஆர். ஓகேவா, ஸோ விங்கிறது இது வந்துட்டு ஆர், பி ஆர் கியூ ஆர் ஆர். ஓகேவா, இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து மொத்தம் இதில் 8 மேக்ஸ் டேர்ம் வரும். ஓகேவா,
இது 1 இது 2 இது 3 இப்படி சொல்கிறேன். ஒரு இதை வந்து இதை மட்டும் ஒரு இதா ஆர் யூஸ் பண்ணணும். நெகேஷன் இந்த யூஸ் பண்ணியிருக்கேன்னா பிக்கு மட்டும் நெகேஷன், அடுத்து கியூக்கு மட்டும் நெகேஷன், அதுக்கடுத்து ஆருக்கு மட்டும் நெகேஷன், அதுக்கு அடுத்துல 2க்கும் நெகேஷன். இப்போ பிக்கும் கியூக்கும் நெகேஷன், அடுத்து கியூக்கும் ஆருக்கும் நெகேஷன், அடுத்து இதை விட்டுட்டே மற்ற அடுத்தது வந்துட்டு எல்லாத்துக்குமே நெகேஷன். ஓகேவா? ஒரு இதை ஃபர்ஸ்ட் எடுத்து 1 நெகேஷன் போடுறேன், அடுத்து 2 நெகேஷன் போடுறேன், அடுத்து எல்லாத்துக்குமே நெகேஷன் போட்டு எழுதுறேன். ஓகேவா? இதான் மேக்ஸ்டம் வந்து எழுதுகிற மெத்தட். ஸோ நான் இதை வச்சு இந்த மேக்ஸ்டமை இந்த எஸ்ஐயும் பார்க்கணும். எதெல்லாம் காமனாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு கொடுத்துடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள் பிவிஆர்கியூ இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த இது மாதிரி இங்கே ஒன்று இருக்குது இந்த ஒன்று இருக்குது. ஸோ இதை அடிச்சு கொடுக்குறேன், இதை அடிச்சு கொடுத்துட்றேன். இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நான் எழுதிக்கிறேன். இந்த இருக்கா இதை வந்துட்டு நெகேஷன் எக்ஸா போட்டு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நான் எழுதிட்டு இதை வந்துட்டு டபுள் எஸ்ஸாக வந்து எழுதணும். ஓகேவா? டபுள் எஸ் இல்லை டபுள் நெகேஷனாக போட்டு எழுதணும். ஓகேவா? டபுள் நெகேஷன் போட்டு எழுதல என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே எல்லாமே உள்ளே இருக்க எல்லாமே ஆப்போசிட் டேர்மாக மாறிடும். இங்கே பி இருக்கா அப்போ இந்த நெகேஷன் பியாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஆறு இருந்தால் இங்கே அண்டா மாறும், அண்டா இருந்தால் ஆறுன்னு மாறும். ஓகேவா? நெகேஷன் இல்லாததுக்கெல்லாம் நெகேஷன் போட்டுக்கிறோம், நெகேஷன் இருக்கிறதுக்கெல்லாம் நெகேஷன் இல்லாமல் கீழே எழுதணும். இதான் வந்துட்டு பிடிஎன்எஃப். ஓகேவா? தேங்க்யூ.